விடுதலை போராட்டம் உச்சம் பெற்றிருந்த காலத்திலே கிளிநொச்சியிலே அந்த நேரத்தில் ஒரு விகாரை அமைய பெற்றிருந்தது. அந்த விகாரையிலே ஒரு விகாராதிபதி தனித்திருந்தார். அந்த விகாராதிபதிக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய விசேட பணிப்பின் பேரில் உணவுப் பொருட்களும் போதிய பாதுகாப்பும் வழங்கப்பட்டு உரிய கௌரவமும் மதிப்பும் அந்த விகாரைக்கும் விகாராதிபதிக்கும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனினால் வழிநடத்தப்பட்டவர்கள் நாங்கள், எங்களுடைய மக்கள். அந்த தலைவனுடைய சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் பௌத்த மதத்திற்கோ விகாரைகளுக்கோ எதிரானவர்கள் கிடையாது. நாங்கள் இந்த கையெட்டி சட்டவிரோத கட்டடத்தை எதிர்க்கின்றோம். ஏனென்றால் இது விகாரையே கிடையாது. மாண்புமிகு மரியாதைக்குரிய புத்த பகவானுடைய போதனைகளுக்கு எதிரானது. புத்த பகவான் அகிம்சையை போதித்தார். ஆனால் இங்கே ராணுவமும் ஒரு விகாராதிபதியும் புத்த பெருமானுடைய போதனைகளை மீறி அகிம்சையை குழி தோண்டி புதைத்து எமது மக்களினுடைய காணிகளை சுவீகரித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே, இந்த உண்மையை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால், இங்கு வந்திருக்கின்ற இந்த மக்களினுடைய உணர்வுகளை நீங்கள் புரிவீர்களாக இருந்தால் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. நீங்களும் எங்களோடு சேர்ந்து போராடுவீர்கள், நீங்களும் எங்களுக்காக குரல் கொடுப்பீர்கள், நீங்களும் நமது மண்ணுக்காக எம்மோடு சேர்ந்து குரல் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும். எதிர்காலத்திலே நீங்களும் எங்களோடு கைகோர்க்க வேண்டும் என்று கோரி நிற்கின்றோம். அதே நேரத்திலே வடமாகாண ஆளுநர் போன்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம். வடமாகாண ஆளுநர் அவர்களே, நீங்கள் தயவு செய்து வாங்குகின்ற சம்பளத்துக்கு மேலால்